சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படிதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யோகா தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள்ல வேறொரு தினமும் இருக்கு. அந்த தினத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சு யோகா தினம், இன்டர்நேஷனல் யோகா டே, அதாவது சர்வதேச யோகா தினம் அப்படின்ற பேர்ல மக்களை எந்த அளவுக்கு இந்த பிஜேபி இந்துத்துவ கும்பல் முட்டாளாக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம். சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 அப்படின்னா காலையில் எழ வேண்டியது எது, வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும். யாரு வழக்கம் போல வாக்கிங் போறவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க, உடல் நலன்ல அக்கறை செலுத்துறவங்க, அவங்களெல்லாம் நான் குறிப்பிடல. சனாதன சங்கி கும்பல் ஜூன் 21 வந்துருச்சுன்னா காலையில் எழுவாங்க, போயிட்டு குப்புற படுத்துக்கிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு அப்படியே வருவாங்க. அன்னைக்கு முழுக்க என்ன பண்ணுவாங்க, யோகா யோகா, உடல் நலன், சனாதனம், இந்துத்துவம், சனாதன தர்மம், பண்பாடு, இந்து நாகரிகம் அப்படிங்கிற கதையெல்லாம் விட்டுட்டே இருப்பாங்க. இதுல என்னென்ன உண்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யோகான்றது ஜூன் 1ஆம் தேதி தான் அதை அனுசரிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க யோகா மட்டும் கிடையாது, எந்த உடற்பயிற்சி வேணாலும் நீங்க எப்ப வேணாலும் அனுசரிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 2014 வருஷம் பிஜேபி ஆட்சிக்கு வராங்க. வந்த உடனே ஐநாக்கு ஒரு குழுவை அமுச்சு விடுறாரு. அங்க போய் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன வாதம் அப்படின்னா, இப்படி ஒரு உடற்பயிற்சி இருக்கு, இது வந்து உலக மக்களுக்கெல்லாம் நன்மை பயக்கும், அதனால உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் இதை அனுசரிக்கணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு முறையிடுறாங்க. அங்க போன பின்னாடி ஐநா, அதாவது ஐக்கிய நாடுகள் சபை, அது வந்து ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் யோகா தினம் கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. இதுல என்ன குறை இருக்கு அப்படின்னா வீடியோ முழுக்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விஷயமே புரியும். இந்தியா சார்பாக மோடி ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க ஐநாவுக்கு போனதை பத்தியோ, அல்லது யோகா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆனதை பத்தியோ, அல்லது உலக மக்கள் முழுக்க யோகாவை வந்து பயிற்சி எடுக்கிறத பத்தியோ, அல்லது பயிற்சி கொடுக்கறத பத்தியோ நம்மளுக்கு எந்த வகையான விமர்சனங்களோ எதிர்மறையான கருத்துகளோ இல்லை. ஆனா யோகாவை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்கல்ல, பண்டைய இந்தியாவில் தோன்றிய யோகா அப்படின்னு உலகம் முழுவதும் பேசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு வெளிநாடுகள்ல போனாலும் யோகா அப்படின்னா இந்தியான்னு சொல்லுவாங்க. எப்ப உருவாச்சு அப்படின்னா பண்டைய இந்தியாவில் உருவாச்சு அப்படின்னுவாங்க. அது என்ன பண்டைய இந்தியா? பண்டைய காலத்துல இந்தியான்னு ஒண்ணு இருந்ததா? அப்படி ஏதாவது ஒரு நாடு இருந்ததா? 1950க்கு பிறகுதான் முழுமையான முழு சட்ட வரைவான ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு யூனிட் ஸ்டேட் உருவாகுது, ஒன்றியம். இது நாடு கிடையாது, இது ஒரு நேஷனல் கிடையாது. உலகம் முழுக்க பண்டைய இந்தியா பண்டைய இந்தியா அப்படின்னு யாரும் சொல்லல. அப்படி சொல்றவங்க யாருன்னா சனாதன சங்கி ஹிந்துத்துவ கும்பல், இவங்க தான் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பண்டையம், மரபு, எங்களோட வரலாறு பெருசு அப்படின்னு சொல்றது மூலமாக, இந்த யோகா நல்லது நல்லதுன்னு சொல்றது மூலமாக இவங்க என்ன செய்தியை இங்க சொல்ல வராங்க அப்படின்றத நாம நுட்பமா பார்த்தோம்னா இவங்க போடக்கூடிய தில்லாலங்கடி வேலையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். 2014 செப்டம்பர்ல மோடி வந்து ஐநாவில் போய் பேசுறார். அதுக்கு பிறகுதான் 177 நாடுகள் இந்த அவர் பேசின அந்த உரையாடல் அல்லது அந்த யோகாவை வந்து நாங்க பயன்படுத்த போறோம், அல்லது இன்டர்நேஷனல் யோகா டே வந்து நாங்களும் அனுசரிக்கிறோம் அப்படின்னு ஐநாவில் வந்து 177 நாடுகள் ஒப்புதல் அடிச்சு கையெழுத்து போடுறாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுலயும் பிரச்சனை இல்லை. யோகா அப்படிங்கிற சொல்லு என்ன சொல், என்ன மொழி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இவங்க பண்டைய இந்தியான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினா அதற்கு பயன்படுத்தக்கூடிய மொழி என்ன மொழியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவன் ஏன் அதை பண்டையம் சொல்றான்? சமஸ்கிருத சொல், யோகா அப்படின்னா சமஸ்கிருத சொல். அந்த சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து யுஜ் அப்படிங்கிற ஒரு சொல்லுல இருந்துதான் யோகா அப்படின்னு உருவாகுது. யுஜ் அப்படின்னா இணைதல் அப்படின்னு அர்த்தம், யுஜிர் அப்படின்னா ஒன்றிணைதல் அர்த்தம். யுஜ் யுஜிர் இதுல இருந்துதான் இவங்க யோகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா யோகா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றிணைதல், இணைதல், இதை மையப்படுத்தி தான் யோகாவில் உங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோகா அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத சொல்ல பயன்படுத்துறோம் அப்படின்னா அப்ப சமஸ்கிருதமும் ஏதோ மாறிடும், பண்டைய மொழியாக மாறிடும். அப்ப இந்திய அளவில் பண்டைய மொழிகளாக இருக்கக்கூடிய ஒரு மொழி எதிரான தமிழ் மொழி. அப்ப அந்த தமிழ் மொழியை எப்படி மட்டுப்படுத்துறது? உலகம் முழுக்க போய் தமிழ் பெருசு, எங்க நாட்டுல தமிழ் தான் மிக பழமையான மொழி, பண்டைய மொழி அப்படின்னு உலக அளவுல பேசுறது மட்டும். ஆனா சட்ட ரீதியாக, திட்ட வரைவாக, கொள்கை ரீதியாக அவன் எந்த மொழியா முன்னாடி வைக்கிறாங்க? சமஸ்கிருதத்தை முன்னாடி வைக்கிறாங்க. யோகா அல்லது கராத்தே, ஜிம்னாஸ்டிக்கு, கத்தி சண்டை, வால் சண்டை,
எந்த சண்டை வேணாலும் நீங்க கத்துக்குங்க. அதுக்கு ஒரு மொழியின் பேரோ, அதுக்கு ஒரு மதத்தின் பேரோ, அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அடையாளங்களை நீங்க இந்த நாட்டுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட நிறுத்திக்கலாம். இப்ப குங்ஃபுவை நீ வேற ஒரு மதத்தோட ஒப்பிட்டு நீ திணிச்சாங்கன்னா உலக மக்கள் யாருமே அதை பயிற்சி எடுக்க மாட்டாங்க. ஜூன் 21 யோகா தினம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல விஷயம் தான். RSS அமைப்போட தலைவர் டாக்டர் ஜி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, கேசவ பலிராம் எட்கேவார் அப்படின்னு அந்த ஆளோட பேர். அவரோட பிறந்த நாள் தான் ஜூன் 21. இன்னைக்கு அவரோட பேரை உலகம் முழுக்க வெளிப்படையா பேச முடியாது. ஏன் பேச முடியாது? காந்தியை கொலை செய்த அந்த வார்த்தை, அந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வரும். இந்தியாவில் இருக்கிற சில மக்களை வந்து ஏமாத்திட முடியும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு காந்தி படுகொலையை இன்னைக்கும் அந்த மக்கள் மறக்கல. இவங்க போயிட்டு ஹெட்கேவரோட பிறந்த நாள் இன்னைக்கு தான் ஜூன் 21, அதனால நீங்க யோகாவை அனுசரிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ உலகம் முழுக்க திட்டமிட்டு RSS அமைப்பு, இந்துத்துவ பாசிச ஒரு அமைப்போட தலைவரோட பிறந்த நாளோட இன்னையோட நாள ஐநா சபையை ஏமாத்தி 177 நாடுகளை இன்னைக்கு வந்து அனுசரிக்க வச்சுட்டாங்க இந்த சங்கி கும்பல். யோகா தினம் அப்படின்னு பேரால இந்துத்துவ கோட்பாட்டை மக்கள் கிட்ட போய் நய வஞ்சகமாக RSS கும்பல் திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதைதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் இவங்க 21 தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, நீங்க நல்லா தெரிந்து பாருங்க, வரலாறு முழுக்க இவங்க பண்ணக்கூடிய கொடூர செயல்களை எல்லாம் அன்னைய ஒரு தினத்தை தேர்ந்தெடுப்பாங்க. டிசம்பர் 6 வச்சுக்குமே. டிசம்பர் 6 உங்களுக்கு என்ன நினைவு வரும்? பாபர் மசதி இடிப்பு நாள் அப்படின்னு ஞாபகம் வரும். கருப்பு தினம் அப்படின்னு இந்தியா முழுக்க அனுசரிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியும் டிசம்பர் 6 அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாமனிதனோட நினைவுக்கு நமக்கு வந்திருக்கணும். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் அப்படின்னு இந்த எளிய மக்களோட அரசியல் விடுதலைக்காக தன் வாழ்நாள் முழுக்க போராடி உயிர் தியாகம் செஞ்ச புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாள். அந்த நினைவு நாள் தான் இந்த எளிய மக்களுக்கு, தலித் மக்களுக்கான அரசியல் விடிவு நாளாக இருந்தது. இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக தலித் அமைப்புகளும் தலித் தலைவர்களும் தலித் மக்களும் இருக்கிறார். அப்போ ஒரே கல்லுல ரெண்டுமாக என்ன பண்ணலாம்? இஸ்லாமிய வெறுப்புணர்வை தூண்டுவதன் மூலமாக இந்து ஓட் பேங்கை வந்து இங்க அடர்த்தியா சேகரிக்க முடியும். அதே கட்டத்துல அம்பேத்கரோட அந்த கொள்கை கோட்பாட்டு அரசியல் புரிதலை வந்து அந்த கட்டமைப்பு வந்து தலித் மக்கள் கிட்ட போய் சேராம பாத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ டிசம்பர் 6 அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா பாபர் மசூதியை மட்டும் இடிக்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை. அம்பேத்கரோட கோட்பாட்டை அளிக்கிறது அவங்களோட மிக முக்கிய நோக்கமா இருக்கு. இன்னைக்கும் ஒரு சட்ட நூலா வந்து மனுஸ்மிருதியை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன் அரசமைப்புக்கு எதிராக இவங்க இவ்வளவு காரசாரமா செயல்படுறாங்க? ஏன்னா அது அம்பேத்கர் எழுதியது. இங்க சமத்துவமும் சகோதரத்துவமும் நிரம்பி இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய மாமருந்தாக இருந்த ஒரு மனிதன் அம்பேத்கர். அவரோட நினைவு நாள்ல இந்த மக்களுக்கு அரசு எழுச்சி புரிதல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பதட்டமான சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனா நாடு முழுக்க பல இடங்கள்ல இன்னைக்கும் கூட டிசம்பர் 6 வந்துருச்சுன்னா 144 உத்தரவு போட்டுருவாங்க, ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க. அப்படியான ஒரு திட்டத்தோட தான் ஜூன் 21 RSS அமைப்பு தலைவர் பிறந்த நாளை கொண்டு வந்து இவங்க யோகா டே அப்படின்னு நம்மகிட்ட சொல்லி நம்மளை நம்ப வச்சு அதை கொண்டாடவும் வச்சுட்டாங்க. யோகா மட்டும் இல்லைங்க, முன்ன சொன்ன மாதிரி தான் உலகத்துல எந்த வகையான உடலுக்கு தேவையான பயிற்சிகளையும் மக்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம், கற்பிக்கலாம். அதுக்கான எல்லா உரிமையும் அந்த மக்களுக்கு உண்டு. ஆனா அது ஒரு மதத்தின் கோட்பாட்டின் பேரால திட்டமிட்டு நடந்தா கேள்வி கேட்பது நம்மளோட தார்மீக உரிமை. நீங்க யோகா செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அது சமஸ்கிருத சொல், தமிழ் சொல், அந்த சொல், இந்த சொல், அதெல்லாம் மொழியை கடந்து நம்ம சிந்திக்கலாம். உடல் நலன் முக்கியமானது. அது மொழி கிளி எதுவும் இடையில வந்துட வேணாம். ஆனா அதுக்குள்ள திணிக்கப்படுகின்ற ஒரு இயக்க, ஒரு இந்துத்துவ கோட்பாட்டு அரசியலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஜூன் 21 இவங்க தேர்ந்தெடுத்த காரணம், RSS அதன் தலைவர் இந்தியாவில் மட்டும் ஒரு சில பகுதிகள் அறிமுகமா இருந்த இந்த நபரோட பேரை இன்னும் குறுகிய காலகட்டங்கள்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிற பேரால இதுக்கான ஒரு முன்னோடியாக அல்லது இதை பாதுகாத்த மீட்டெடுத்த ஒரு நபராக RSS தலைவர் எட்கேவாரை கொண்டு வந்து முன்னாடி வந்து நிறுத்துவாங்க.